ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபிஷ் கறி ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி. இது பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் 5-6 டீஸ்பூன் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட இஞ்சி 2 துண்டு, 15 பூண்டு, 10 சின்ன வெங்காயம் நறுக்குனது, 6 பச்சை மிளகா, இது எல்லாமே சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரையும் வதங்கினதும் 5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மிக்சர் கூட ஒன்றோடு ஒன்று சேரணும். இது சேர்த்ததுக்கப்புறம் கேரளாவில் யூஸ் பண்ணுற குடம்புளி ஒரு 5 புளி எடுத்து நான் தண்ணியில் ஊற போட்டு வாஷ் பண்ணி ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை புளியோடு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த புளிக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. புளியை தனியாக எடுத்துடக்கூடாது. கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு ரொம்ப பாயில் ஆகி வரும்போது நம்ம கழுவி வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் டியூனா ஃபிஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். சூறை மீன் 1 கேஜி 1 கிலோ நான் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷு ஃபுல்லாக கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு இந்த மாதிரி சட்டியை நீங்கள் சும்மா சுற்றி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபிஷ் கறி எவ்வளோ அழகாக கொதிச்சு வருது. அந்த எண்ணெய்லாம் தனியாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.